ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நண்டு கிரேவி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நண்டை இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது நண்டு கிரேவிக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே துருவின தேங்காய் அரை மூடி எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு 1/4 ஸ்பூனு கிட்ட மிளகு சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற டயத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி பழமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நண்டை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நண்டை வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவெல்லாம் அந்த நண்டில் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது ஒரு 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்கு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ரசம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.